ஹலோ காய்ஸ், என்னோட பேர் கோபி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவாவில் இருக்க ஸ்டாட்டிக் கீவேர்டு அப்படின்னா என்ன, அதுக்கு அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்டை கொடுத்து அப்புறம் கொடுக்காம அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன எரர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து நோட்பேட்++ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் விண்டோஸ் Alt L அழுத்தினேன் அப்படின்னா லாங்குவேஜ் டேப் ஓப்பன் ஆகும். அதில் வச்சு ஜாவாங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கிளாஸ் மை அப்ளிகேஷன் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். நான் வந்து கிளாஸுக்கு நேம் மை அப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, பப்ளிக் ஸ்டாட்டிக், இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாய்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கொடுத்துக்கலாம். அதாவது கிளாஸுக்கு உள்ள மெத்தடில் இல்லை, அந்த மெயின் மெத்தட் இல்லை, மெயின் மெத்தடுக்கு மேலே கிளாஸுக்குள்ளே வந்து இன்டிஜர் x = 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது கீழே ஒரு மெத்தட் ஒன்று வச்சுக்கலாம். பப்ளிக் வாய்ட், இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா மெத்தட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே என்ன வச்சுக்கலாம், என்ன டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா system.out.println திஸ் இஸ் அ மெத்தட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படின்னு பிரிண்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மேலே இருக்க அந்த மெத்தடையும் வேரியபிளையும் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். பொதுவாக நமக்கு ஒரு மெத்தட் வேரியபிள் ஒன்று இருக்குது, கிளாஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா, நம்ம அதை கால் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கிளாஸோட நேமு, ரெண்டாவது நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும். அதுதான் இப்போ நான் ஆப்ஜெக்ட் 1 நான் இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நியூ. இந்த நியூங்கிற கீவேர்டு என்ன பண்ணணும்னா, நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் ஒன்று வந்து அலோகேட் பண்ணணும். அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறதுக்காக நியூங்கிற கீவேர்டு லாஸ்ட்டில் நம்ம கிளாஸோட நேம் கொடுத்து இது மாதிரி 2 ப்ராக்கெட்ஸ் கொடுத்து, அவ்வளோதான். ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு. அந்த ப்ராக்கெட்ஸ் எதுக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட் 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு system.out.println இதுக்குள்ளே என்ன பண்ணலாம்னா எக்ஸை பிரிண்ட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் 1 வச்சு அந்த எக்ஸில் என்ன இருக்கோ அதை எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மெத்தட் ஒன்று கால் பண்ணலாம். அது எப்படின்னா, ஆப்ஜெக்டோட நேம் டாட் நம்ம எந்த மெத்தடை கால் பண்ணணுமோ அந்த மெத்தடோட நேம் கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணலாம். நம்ம இதை சேவ் பண்ணும்போது எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பேரில் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதே நேமில் சேவ் பண்ணணும். .java அப்படின்னு போட்டு நாங்கள் மை அப்ளிகேஷன் நேம் வச்சுருக்கிறதுனால இங்கே மை அப்ளிகேஷன் .javaன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் சேவ் பண்ணியிருக்க ஃபோல்டருக்கு போகிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு மேலே இங்கே இந்த இடத்துல வச்சு cmd அப்படின்னு டைப் பண்ணனா எனக்கு இந்த இடத்துல கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். javac மை அப்ளிகேஷன் .java அப்படின்னு கொடுத்து இதை கம்பைல் பண்ண போகிறேன். எந்த எரரும் இல்லை அப்படின்னா ஃபுல்லாக கம்பைல் ஆயிரும், இல்லைனா எரர் காட்டும். எனக்கு எரர் இல்லை, கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவான்னு கொடுத்து அதோட நேம், அந்த கிளாஸோட நேம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ண இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணியிருக்குது system.out.println அதை கொடுத்து உள்ளே வந்து ஆப்ஜெக்டோட நேம் வச்சு இதை கால் பண்ணியிருக்கோம், எக்ஸுங்கிற வேரியபிளை. ஸோ எக்ஸில் இருக்கிற 100 பிரிண்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்டை வச்சு, அதனால் அந்த மெத்தடில் திஸ் இஸ் அ மெத்தட்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒரு வேளை எனக்கு இந்த ஆப்ஜெக்டே வேணாம், ஆப்ஜெக்டை வச்சு நான் அக்சஸ் பண்ண வேணாம், எனக்கு ஆப்ஜெக்ட் இல்லாமல் இந்த மெத்தடை அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்ம நார்மலாக அது மாதிரி கொடுக்கலாம். ஆப்ஜெக்ட் இல்லாமல் இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறதே நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்டே டெலிட் பண்ணிவிட்டு இதை கால் பண்ணால் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்து கம்பைல் பண்ண போகிறேன்.
எரர் காட்டுது. என்ன காட்டுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், அந்த எக்ஸுங்கிற இடத்துல ஒரு எரர் காட்டுது. என்னென்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் எக்ஸ் கேனாட் பி ரெஃபரன்ஸ்டு ஃப்ரம் ஏ ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்ட்னு காட்டுது. அதே எரர் தான் வந்து மெத்தடுக்கும் காட்டுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மேலே கொடுத்துருக்கிறது நான் ஸ்டாட்டிக், இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்லலாம். ஸோ இது நான் ஸ்டாட்டிக். ஆனால் நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறது என்னவோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே. இங்கே வந்து நம்ம ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த மெயின் மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் ஆகிடுது. இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளேருந்து நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. இதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று, நாம் ஆப்ஜெக்டை வச்சு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை வச்சு அக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எந்த மெத்தடையோ இல்லை எந்த வேரியபிளையோ ஆப்ஜெக்ட் இல்லாமல் கால் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை ஸ்டாட்டிக்கில் கொடுத்துடலாம். ஸ்டாட்டிக்னு கொடுத்து முன்னாடி ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துக்கிட்டோன்னா இப்போ இதே ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணலாம். இப்போ எரர் வரல, ரன் பண்ணுவோம். ரன் ஆகிடுச்சா? அவ்வளோதான். அந்த ஸ்டாட்டிக்ங்கிறதோட வேலை அவ்வளோதான். அதாவது நம்ம வந்து மெயின் மெத்தடுங்கிறது எப்போயுமே ஸ்டாட்டிக்கில் தான் இருக்கும். நம்ம ஒரு வேரியபிளையோ இல்லை ஒரு மெத்தடையோ கிளாஸ்க்கு உள்ளே நம்ம கொடுக்குறோம். நல்லா பார்த்துக்க, நம்ம வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே கொடுக்கல. இந்த மெத்தடை வந்து இந்த வேரியபிளை வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை. பட் நான் இதை வந்து கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்ட்டு. இந்த நான் ஸ்டாட்டிக்கை நான் ஸ்டாட்டிக்குள்ளேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து நம்ம இங்கே ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுக்குறோம். இப்படி கொடுத்தோன்னா இதை வந்து நம்ம ஆக்சுவலாக எப்படி அக்சஸ் பண்ணுறோம், இதே கிளாஸ்க்குள்ளேருந்து அக்சஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இங்கே முன்னாடி கிளாஸோட நேம் கொடுக்க தேவையில்லை. இதே நம்ம வேறு கிளாஸ்க்குள்ளேருந்து கொடுக்குறோம் அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி நம்ம எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தடை கால் பண்ணுறோமோ அந்த கிளாஸோட நேம் கொடுக்கணும். இப்படி கொடுத்தாலும் இது ரன் ஆகும். இதோட மீனிங் வந்து இதுதான். சும்மா வெறுமனே எக்ஸ் வெறுமனே மெத்தட்னு கொடுத்தாலும் ரன் ஆகும். ஆனால் ஆக்சுவல் மீனிங் வந்து இதுதான். ரன் ஆகுதா? அவ்வளோதான் வந்து இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இந்த பப்ளிக் எதுக்கு கொடுக்குறோம், இதே மாதிரி வேறு என்னென்னலாம் இருக்குது, வாய்டுங்கிறது எதுக்கு கொடுக்குறோம், அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்தடுத்து வர வீடியோஸில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். எண்டு காடு போட்டு எகத்தாளமான பண்ணுறீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.